வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியோட வந்து ஒரு நைட் ரைடு போகிறோம். தம்பி தான். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சராக தான் இருக்கும். இது வந்து காட்டில் வளர்கிற மாடு மம்மி. ஆமாண்டா, ஏதோ மேயுதுரா. ஃபாரஸ்ட் வேலைங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இவங்களாம் யானை பார்க்கறதுக்காக வர்றாங்க. என்னடா இங்கே ரெண்டு இருக்குது பத்தியா. பாலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் இல்லை டார்ச் லைட்டாடா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு. இங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அது என்னன்னு எங்களால் இ பாஸ் தேவையில்லை. இங்கே நிற்கிது பாரு தானே. ஓடிடுச்சு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியோடு வந்து ஒரு நைட் ரைடு போக போகிறோம். அதாவது இப்போ சாட்டர்டே சண்டே மொஹரம் பண்டிகை லீவு. ஆனால் வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து செம்ம க்ரௌடு இருக்கும். அதனால் நம்ம வந்து மிட் நைட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ஃபேமிலியோட. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி காலையில் நான் லைவில் சொல்லியிருந்த மாதிரி இப்போ வந்து நாங்கள் மூணார் கிளம்பிட்டோங்க. மூணார் வந்து ஃபேமிலியோட நைட் ரைடு போக போகிறோம். மூணாரில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனகுளம் போகிறோங்க. ஆனகுளம் வந்து நார்மல் வேலை போகல. நம்ம வந்து லட்சுமி எஸ்டேட்னு வந்து ஒரு பயங்கரமான ஒரு காட் ரோடு ஒன்று இருக்குது. அங்கே வந்து லோக்கல் பீப்புள்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச ரோடு அது. அப்புறம் வந்து பகலில் போகிறதே அந்த ரோடு வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து நைட்டு வந்து போக போகிறோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 மணி ஆகுது. நம்ம போகிற வழியிலே வந்து நிறைய அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அமராவதி ஆறு அந்த மாதிரி தாண்டி தான் போக போகிறோம். அது போகிற வழியிலே நிறைய எலிஃபெண்ட்டு டைகர்லாம் ஸ்பாட் ஆகிற காட் ரோட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். இங்கேருந்து மூணார் போயிட்டு அங்கேருந்து நம்ம லட்சுமி எஸ்டேட் போயிட்டு அந்த வழியாக வந்து ஆனகுளம் போக போகிறோங்க. இதுதான் வந்து இன்றைக்கி ட்ரிப்பாக வரப்போகுது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம நிறைய நைட் ரைடு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ் சம்மந்தப்பட்ட லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ நைட் ட்ரிப் போக போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியோட நைட் ட்ரிப் போகிறது வந்து வேறு லெவலில் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. போகிற வழியிலே நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வழியாக ரீசெண்டாக வந்து ஒரு புலி நடந்து போச்சு. அந்த வீடியோலாம் வந்து நியூஸில் எல்லாத்துலேயுமே வந்துச்சு. நிறைய எலிஃபெண்ட்ஸ் வந்து ஸ்பாட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளோட வீடியோலேயே நம்ம லாஸ்ட்டு மூணார் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுலேயே வந்து எலிஃபெண்ட் ஒருத்தர் அட்டாக் பண்ணலாம் போச்சு. அந்த ரோட்டு வழியாக தான் இப்போ போக போகிறோம். டைம் முக்கியமாக வந்து 12 மணி. அதுதான் ஹைலைட்டு. வாங்க போகலாம். செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இன்னொரு 3 கிலோமீட்டரில் வந்து செக் போஸ்ட் வந்துடும். இங்கே மூணார் செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதும். உங்களுக்கு 24 ஹவர்ஸ் அது ஓப்பன் தான். வண்டியோட டீட்டெயில்ஸு அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எங்கே போகிறீங்க அது மாதிரி கேட்பாங்க. அவ்வளோதான். என்னென்னா இப்போ பகலில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சொல்லப்போனால் விடிஞ்சிருச்சு. மணி 12:15 ஆயிடுச்சு. இதே பகலில் வந்துருந்தீங்கன்னா இந்த காட் ரோட்டில் விலக முடியாத டிராஃபிக் இருக்கும். எப்படி இன்றைக்கி நைட்டு மேலேயுமே வந்து ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த டைமிங்கில் கிளம்பி வந்தது. அந்த காரணம் தான். பெரிய பெரிய வெஹிக்கிளும் வர்றதுனால இந்த மாதிரி யாரும் இல்லாத டைமில் போயிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக போய்க்கலாம். அதுவும் இல்லாமல் வைல்ட் லைஃப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைமிங்கில் போனீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு சைட்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை ஒன்று இருந்துச்சு. சாப்பிடாம வந்துட்டோம். அதனால் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். அதாவது ஏசி போட சொன்னாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. வெக்கை அடிக்குது, ஹீட்டாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ குளிர் காய்ச்சல் வந்த மாதிரி உட்காந்துருக்குங்க. சாப்பிடுங்க. மயிலம் ஜாலியாக இருக்கா? ஹாய் சொல்லுங்க. எங்கே போகிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் இப்போ வந்து 12:35 ஆகுது. நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 11 மணிக்கு கிளம்பியிருப்போம். ட்ரிப்பு ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் வந்து தூங்கிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க, மறுபடியும் எழுந்திரிச்சிட்டாங்க. எதுக்கு தான் ட்ரிப்பு வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நைட்டே வந்து நிறைய வண்டி வருது பாருவோமே. ஏமே இப்போ இந்த ஏரியாலாம் இருக்குல்ல, இந்த ஏரியாலேயும் நிறைய அனிமல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நைட்டு. ஆமாம் ஆமாண்டா, அந்த இது வைல்ட் லைஃப் சான்ச்சுரி தான். ட்ரக்கிங் இல்லை. இங்கே என்னென்னா சின்ன கொம்பு லாக் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லாக் ஹவுஸுக்கு நடந்தே கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. தூவானம் அது மாதிரி இல்லை, தூவானம் வாட்டர் ஃபால்ஸ். போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது. அதாவது இப்போ அந்த ஹாலிடேஸுங்கிறதுனால நிறைய நைட்டு வந்து பசங்க போகிறாங்க. அதனால்
இந்த சரக்குல அடிச்சிட்டு போகிறது கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக வந்து செக் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த பக்கம் வர மாதிரி இருந்தால் அந்த சரக்கு பாட்டிலாம் இல்லாமல் வாங்க. ஏன்னா அவங்க அந்த பேனட் அது எல்லாமே திறந்து பார்க்குறாங்க. நாங்கள் ஃபேமிலின்னு சொன்னதுனால விட்டாங்க. இதுக்கு அடுத்த செக் போஸ்ட் வந்து என்ன செக் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். அதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு டீப் ஃபாரஸ்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா செக் போஸ்ட் வரும். அதையும் தாண்டிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. அதுக்கடுத்து மூணார் வந்துடும். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் உங்களுக்கு டோல்கேட் இருக்குங்க. அதான் இன்னும் ஒரு வண்டி தான் வருமாட்டிருக்கு எல்லாமே. ஆனால் இப்போ இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோங்க. எலிஃபெண்ட் ஜோனுக்குள்ளே வர்றோம். தாத்தாவை நைட் டியூட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி தான். ஓகே, அவ்வளோதான். வந்து இங்கே காசு வாங்குகிற சிஸ்டம் வச்சுருந்தாங்க. மம்மி ரைட் சைடில் பார்த்தியா இந்த வாலண்டியர்ஸ் பார்த்தியா எவ்வளோ பாட்டில் பொறுக்கி வச்சுருக்காங்க பாரு. ரீல்ஸா? உண்மையிலே இந்த வாலண்டியர்ஸ்லாம் உண்மையிலே வேறு லெவல்ரா. அவ்வளோதான், நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சராக தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ரோடு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரோடு நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த சைடு விலகி போகிறது வந்து மேடு பள்ளமாக இருக்கும். உங்களுக்கு அனிமல்ஸ் மூமெண்ட்டுங்கிறது வந்து இங்கேருந்தே உங்களுக்கு இருக்கும். அவர் வெளியிலே உட்காந்துருக்காரு. என்னடா ஒருவேளை ஏதாவது புலி வந்து அவரை உட்காந்து பார்த்துட்டே இருந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது, டப்புன்னு தூக்கிடுச்சுன்னா. இந்த இடத்துல தான் இதுக்கு மேலே நினைக்கிறேன்டா கிராஸ் பண்ணி போனது தெரியுங்களா? புலி கிராஸ் பண்ணி போனது தான்டா வீடியோ ஃபுல்லாக வந்துச்சு, அன்றைக்கி நியூஸ்லேயே வந்துச்சாடா. இதில் வந்து நிறைய எலிஃபெண்ட்ஸ் வந்து இருக்குங்க இந்த ரோட்டில். எலிஃபெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ரோடு தான். ஆமாம், இதெல்லாம் யானை இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமராவதி ஆறு இருக்குது, டேமு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்குங்க, பெரிய பெரிய முதலையாக இருக்கும். ஆமாம், நம்ம அப்படியே நீந்தி போச்சு எவ்வளோ பெருசு. சரியான பெரிய கபீர ஒரே கப்பு தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எவனுமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நைட் ரைட் போகிறோம்ல, அந்த ஃபீல் வருது பார்த்தியா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த த்ரில்லிங்காக இருக்கிற ஒரு ஃபீல் வருது பாரு. இதுலேயும் யானை இருக்குது. இதுலேயும் யானை இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தது இதில் தான். முதல்ல வந்து பிரிட்ஜுக்கு அடியில் தண்ணி போயிட்டுருக்கும், அதில் நடந்து போச்சு. ஆனால் வண்டி இப்போ அடிக்கடி வந்துட்டுருக்கு, அதனால் அனிமல்ஸ் பார்க்குறது கொஞ்சம் இந்த ரோட்டில் சிரமமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யானை ஏதாவது வழிமறிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா வண்டி வராது மம்மி. அதாவது மற்ற ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி வந்து இந்த ரோடு கிடையாதுங்க. இதில் வந்து நீங்கள் 24 ஹவர்ஸுமே ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கேரளா மூணார் போகிறதுக்கு வந்து ஒரு பிரதான சாலையாக இந்த சாலையை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த 6 மணிக்கு அடைக்கிறது, வால்பாறையிலலாம் வந்து அலோடு கிடையாது, அந்த மாதிரிலாம் இது கிடையாது. இதில் வந்து நீங்கள் எப்போனாலும் போகலாம். ஆனால் நைட் டைமில் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, அனிமல்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து வைல்டு போர் வந்து அதிகமாக இருக்கும், காட்டு பண்ணி வந்து இந்த பக்கம் அதிகமாக மேயும் இந்த டைமில். நம்ம வந்து இதுக்கும் நிலா வெளிச்சத்துக்கு ஓரளவுக்கு தெரியுது அசோக்கு. நிலா வெளிச்சம் நல்லா இருக்கா? லைட் அடிக்காமலே தெரியுது. அப்படியா? ஆமாம், நமக்கு அந்த கண்ணு மின்றது தான் மம்மி கணக்கு. அதுதான் கண்ணு மின்றது தான், இந்த வெளிச்சத்துக்கே வந்து கண்ணு மின்னுங்கிற. அப்படியா? மூணார் ஹில்ஸ் அந்த அளவுக்கு ரிஸ்க்காக இருக்காதுடா. மூணாரில் என்ன பிரச்சனைனா வண்டி வருது, அதான் பிரச்சனை. அனிமல் ஸ்பாட்டட். எங்க என்னடா அது மாடு தானே? குதிரையா? என்ன மாடு? எருமை மாடு தானே. அதான் சொன்னேன்ல எருமை மாடு மேய்ப்பாங்க அப்படின்னு. இது வந்து காட்டில் வளர்கிற மாடு மம்மி, சரியா? ஒரு மாதிரி வெள்ளை சாம்பல் கலரில் இருக்கும் பார்த்தியா. இது வீட்டிலலாம் வந்து இவங்க பிடிச்சிட்டுலாம் போக மாட்டாங்க. நம்ம இங்கே இந்த கர்நாடகாவில் பார்த்தோம்ல இந்த மாடு புலி அலைதுங்கிறாங்க. ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது, புலி இருக்கும். அப்போ இந்த மாடை ஒன்றும் பண்ணாது, பிடிச்சிட்டு போனால் பிடிச்சது தான். அதுக்காக தான் ரோட்டில் இருக்குது ஒரு வேளை, சேஃப்டிக்காக தான் ரோட்டில் இருக்கு மாதிரி. புலி பார்த்தா நல்லா இருக்கும்ல. என்னடா மசனக்குடியில் ஒரு 4 நாள் ஸ்டே போடுறான். புலி இங்கேயே இருக்குடா, நமக்கு லக்குன்னு இருந்தால் இன்னைக்கு இப்போ பார்க்கலாம்டா. அப்படியே இருக்கும். என்னதுடா
பூராமே அவங்க டீம் தான் மம்மி. அப்படியா? ரிட்டர்ன் வருவாங்க. ரைட் விட்டேன். யானை இருக்கான்னு இல்லை கேட்குறாங்க. இல்லை. யானை இருக்கான்னு கேட்குறாங்க. ஆ உங்களை அங்கிட்டு இருந்து மூணாறுலேருந்து வர்றவங்க இங்கிட்டு. ஆமாம். யானை இருக்கான்னு கேட்குறாங்களா இல்லை யானை இருக்குன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. அது ரிஃப்ளெக்டாக கண்ணு வச்சு கண்ணு மானு. மானா? ஆமாம். ஆமாண்டா, ஏதோ மேயுதுடா. மாடு. மாடு தானா? எருமை மாடுறா. இவ்வளோ கண்ணு அடிக்குது. நான் கூட பயந்துட்டேன்டா. ம். கடாமானு இதே மாதிரி தானே இருக்கும். ஆமாம். அதை பயந்துட்டேன். பூரா எருமை மாடு. புளிக்கு எருமாடு பிடிக்காது போலடா. அப்படியா? கழுத்தோட கம்பி கொண்டு போயிட்டு இருப்பானுங்க தெரியுமில. வருவானுங்க பாரு. இருங்க பாய். வாட்ச் டவரில் இருக்கிறவங்களும் உண்மையிலே வேற லெவல். எல்லா அனிமலுமே பார்ப்பாங்க. என்னடா பயமாக இருக்கும். பயமாகவும் இருக்கும். ஆமாம். ஃபாரஸ்ட் வேலைங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இவங்களாம் யானை பார்க்கறதுக்காக தான் வர்றாங்க. என்னடா? ஆமாம். நைட் டைமில் வந்து எவ்வளோ ஜீப் வருதுன்னு. பிரிட்ஜ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜ் வந்துருச்சா? வரப்போகுது. இதுக்கு அங்கிட்டு தான் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆகும்டா. இந்த பிரிட்ஜு தான். முதல்ல ஏதாவது உட்காந்து கேட்பா. யானை இருக்கா முதல்ல இருக்கான்னு. கீழே கீழே தண்ணி இல்லைடா. இந்த மான். மானா? இது மான் இல்லை, நாயா? நாயெல்லாம் இல்லடி, மான் தாண்டி. மான் தான், மான் தான். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, தூரத்தில் வந்து ஒரு மான் போயிட்டுருக்கு பாருங்க. அதாவது எந்த இடம் அப்படின்னா, நம்ம கரெக்டாக ரிசர்வாயர் பேக் வாட்டருங்க, அமராவதியோட பேக் வாட்டரு. இது இப்போ கடாமான் பெருசாக இருக்கு பாருங்க. எப்போவுமே நாங்கள் இந்த இடத்துல நிப்பாட்டி பார்ப்போம். ஏன்னா இங்கே கீழே வந்து முதல்ல இருக்கும். அதே மாதிரி யானை வந்து நிறைய தண்ணி குடிக்க வரும். அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு மான் பார்த்ததுனால உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ரொம்ப தூரம் நடந்து போகுது. இங்கே இருக்குவார் கடாமான் தான் இது. இதை வந்து சாம்பார் டியர்னு சொல்லுவாங்களா. கடாமான் தெரியுங்களா? நல்லா ஹைட்டாக இருக்கும்டா, பெருசாக. இது அங்கே இருக்கா? இது எத்தனை? ஒன்று இருக்கா ரெண்டு இருக்காடா? ஒன்று தான் இருக்கா? எங்கடா? ரெண்டு. ரெண்டு இருக்குது பத்தியா. அங்கே ஒன்று பார்த்தேன்னு சொன்னான்ல. ரெண்டு மான் இருக்கு. ரெண்டு மட்டும் தான் இருக்கா? இந்த இடத்துல தான்டா ஒரு தடவை யானை பிள்ளுற சவுண்டு கேட்டுச்சு பயங்கரமா. இங்கே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ரெண்டு இருக்கா? பாலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாகவே போங்க. ஏன்னா ரோட்டு மேலேயே வந்து யானைலாம் நிற்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் இந்த பாலத்துலேயே லெஃப்ட் சைடில் வந்து ரெண்டு சாம்பார் டியர் பார்த்தோம். சும்மா எதிர்ச்சியாக தான் பார்த்தோம். யானை இருக்குங்கிற ஒரு பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. ஏன்னா ரொம்ப நேரமாக வண்டி வேறு ஆப்போசிட்டில் வரல. என்னடா மேலே டக்குன்னு ஒரு 2-3 பண்டு ஏறும்ல சக்கரை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எங்கள் இதுக்கு அடுத்தானே. ஆமாம். காடு எவ்வளோ அமைதியாக இருக்குங்களா. இதனால தானே அந்த வேட்டையாடுற விலங்குகள்லாம் இந்த நார்மலாக போகிற விலங்குகளோட சவுண்டு நல்லா கேட்குது அதுங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆச்சு. நீ 1 மணிடா, பேய் வர்ற டைம் மாதிரி இருக்குடா. எனக்கு கேமராவில் பார்க்க தான் வெளிச்சமாக இருக்குது அவங்களுக்கு. ஆனால் வந்து இப்படியேடா ஷாப் இதுதான் நல்லாயிருக்கு. இதா? இதான் பாரு. எனக்கு எங்கள் அனிமல்ஸ் எதாவது இருந்தால் தெரியாதுல்ல. நேராக நான் போய் வண்டியை கொடுத்துட்டேன்னா யானைக்கிட்ட. ஆமாம், யானைக்கிட்ட. யானைக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? என்னதான் இல்லை இல்லை டார்ச் லைட்டாடா. என்ன கண்ணுடா? எங்கே மரத்துலையா இருக்குது? ஆமாம், அது மரத்தில் தான் இருக்குது. இங்கே பாரு, மொபைல் ஃபோன் இதை பாரு, கேமரா பாரு. இது நகருதுடா. ஆமாம். இது பேர்ட்ஸா இல்லைன்னா அப்படி? பேர்ட்ஸ் இல்லாமல் பேர்ட்ஸ் இவ்வளோ பெருசாலாம் தெரியும். பேர்ட்ஸா? என்ன பேர்ட்ஸ் மாதிரி தெரியலடா. சிறுத்தை நம்ம எடுத்துருக்குமா? சிறுத்தை வாய்ப்பு இருக்குது. ஆனால் கருப்பு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. சின்னதாக தானே இருக்குது. கிளியராக தெரிய மாட்டேங்கிற.
இப்போ சரி என்னன்னு தெரியலையாமே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு, எங்களே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது கண்ணு மட்டும் நல்லா ப்ரைட்டாக தெரியுது. அது என்னன்னு சரியாக தெரியலைங்க, கேமராவிலையும் தெரியல. அது தூரமாகவும் இருந்துச்சு, மறைஞ்சிருந்துச்சு, அதனால் பார்க்க முடியல. என்னவாகவும் இருக்கா? பேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. சின்ன கண்ணு பேர்ட்ஸ் இவ்வளோ பெருசாக தெரியாதாடா கண்ணுக்கு? அப்படியா? பெரிய கழுகு அது மாதிரி இருக்குமா? அப்படியே நைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லை, அதனால பேர்ட்ஸை பார்த்தா அப்படிதான் தெரியும். சரி, ஏதோ ஒன்று. காடுகளில் நிறைய வனவிலங்குகள் இருக்கு. என்னடா எலிஃபண்ட் சோனில் போய் நிப்பாட்டுறாங்களே. யாரு? எலிஃபண்ட் எங்கே வரும் அந்த இடம் இருக்குது இதுதானா? இங்கே தான் நின்று மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு எங்களை. அந்த பாலத்துக்கிட்டேனா? பாலத்துக்கிட்ட இல்லை, இந்த இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தான். ஃபாரஸ்ட்டில் ரைடு போகிறதுனாலே நல்ல த்ரில்லிங்காக இருக்குங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நமக்கு தூக்கமே வராது. ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டே போவோம். அதாவது தூக்கமே வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது, கண்ணுங்க சொல்லிக்கிட்டு. யாருக்கு? எனக்கு. உனக்கு நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நார்மல் மனிதர்களை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து வித்தியாசமான மனிதர்கள். இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் டைமு மூணார் போயிட்டு வரும்போது ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். இந்த மேட்டில் ஏறினதுக்கப்புறம் தான் அந்த புலி ஸ்பாட் ஆகிற ஸ்பாட் வரும். மேலே இருந்து கூட பார்த்தோம்டா, கீழே யானை இருக்குதுன்னு சொல்லி. அது இங்கே தானே இதுக்கு இந்த இதில் போய் ஒரு ஹார்பின் பெட் மாதிரி வரும், அதில் நின்று தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அட்வான்ஸாகவே அனிமல்ஸ் பார்த்துருக்கோம். அதுதான் அந்த கடாமான். இன்னும் போகணும். இன்னும் இதே மாதிரி மறுபடியும் ஒரு ஃப்ளாட் லேண்ட் வரும்டா மேலே, அதில் போனதுக்கப்புறம் தான் செக் போஸ்ட் வரும். இந்த ரோட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏதோ நம்ம வண்டிங்கிறனால இப்போ கீழே இறங்கிட்டோமே. இதே இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி இறங்குவாங்க? மூணார் ரோட்டில் வந்துட்டு இந்த கீழே இறங்குற ரோட்டில் அடி வாங்காத வண்டியே கிடையாது. அதுவும் இந்த செடான் டைப் கார்லாம் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஞாயிறில் வராதிங்க முக்கியமாக. அசோக்கு, இதில் வந்து இந்த திண்டில் வந்து சிறுத்தைலாம் படுத்துருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துச்சுல, அது இங்கே இல்லை, திம்பம். திம்பமில் தான்டா அது அடிக்கடி அப்படி படுத்துருக்கோம். இங்கே அந்த மாதிரி சிறுத்தை அந்த அளவுக்கு அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் சிறுத்தை ரொம்ப கொடூரமானது, அது மட்டும் தெரிஞ்சது. ரீசெண்டாக இப்போ அங்கே இது பார்த்தோம்ல, கூடலூரில் ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சது. இப்போ கண்ணு எப்படி இருந்துச்சு, எப்படி அதுக்கு நம்ம உள்ள லாக் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பயம் இல்லை பாரு. அதுக்கு கொடூரமா இருந்துச்சு அசோக்கு. சிறுத்தையே இப்படி இருக்குன்னா புலி எப்படி இருக்கும், சிங்கம் எப்படி இருக்கும். இப்போ தண்ணி வேற இல்லைல்ல, வனவிலங்குகள்லாம் இப்போ தண்ணி இருக்கிற பக்கமாக போயிருக்கும்னு நினைக்கிறேன்டா. மூணாரில் லைட்டாக மழை தூரும்னு போட்டிருக்காங்க கிளைமேட்டு. ஆனால் மழை பெய்யறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை இன்னைக்கு. இல்லைடா, இந்த மாதிரி ஏதோ ஒரு பக்கம் தான் புலி கிராஸ் ஆச்சு. புலியும் பார்க்கணுன்ட்டு இருக்கோம். என்னடா நம்ம ஊரில் பார்க்கணும்டா, அதுவும் இந்த அந்த ஸ்டேட்லலாம் ஈஸியாக சிக்கிடுது மம்மி புலி. நம்ம ஊரில் தான் பார்க்கறதுக்கும் சிரமமாக இருக்கு. புலி மாதிரி இருந்துச்சு, ஒரு ஆர்வத்தில் வந்துட்டேன். என் தூக்கத்தை போக்குறதுக்காகவே புலி சிறுத்தைன்னு இதனால சொல்லிட்டே இருப்பான்பா. உண்மையில புலி மாதிரி தானே இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? கண்ணுலாம் தெரியல, இந்த வரி வரியா இருக்குண்ணா. அப்புறம் பார்த்தா அது புலி இல்லை. இந்த ஹண்டிங் அந்த காலத்துலலாம் நிறைய ஹண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. என்னடா வீரப்பனோட ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்காங்க. ஸ்டோரி எனக்கு கேட்டேன், வேற லெவலில் இருந்துச்சு. எவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு பார்த்தியா?
ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு அசோக். எனக்கு அன்றைக்கி தூக்கம் வந்தது. வீரப்பன் ஸ்டோரி கேட்டவுடனே அப்படியே தூக்கம். நம்ம அவரை பற்றி ஃபுல்லாக இனிமேல் படிக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம. யானையெல்லாம் கொண்டு தந்தெல்லாம் எடுத்து பள்ளிச்சுன்னு அடிக்கிறாங்க இப்போ லைட்டு. பாய்ஸ் என்ன வாழை இருக்கும் அது? பெரிய எப்பவுமே இறங்கி போய் டீட்டெயில் சொல்லணுமா? ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி. ஓகே, நம்ம வந்து 2 செக் போஸ்ட்டையும் தாண்டி உள்ளே வந்துட்டோம். 2 செக் போஸ்ட்லையுமே வந்து ப்ராப்பரான ஒரு சும்மா ஒரு என்ட்ரி மாதிரி போடுறாங்க. சும்மா வண்டி நம்பர், டீட்டெயில்ஸு, வண்டியில் எத்தனை பேர் போகிறீங்க, எங்கேருந்து போகிறீங்க, எங்கே வர்றீங்க, அந்த மாதிரி. ஸோ இ பாஸ் தேவையில்லை. லெஃப்ட் சைடில் வந்து மான் மேய்து பாருங்கள். என்ன இந்த மானா தெரியுதா? செக் போஸ்ட் பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்டு இருக்குங்களா? அது இந்த மான் பாரு எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்கு. நம்ம அதிகமாக இந்த சாம்பாரியை தானே வைப்போம். இங்கே கடாமான் பாருங்க, உள்ளே நிற்கிது பாருங்க. கடாமான்லாம் புளிமான். போலாமா? மேலே வந்து வந்து மான் பார் பெஞ்ச் பாருங்க. மயிலின் பார்க்கட்டுண்டா. பாரு மான் பார்க்குறீங்களா? மயிலன்னு மான். அவ்வளோதான். அதாவது இந்த மாதிரி மான்லாம் வந்து ஏன் இந்த ரோட்டு ஓரமாக வந்து மேயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிச்சா வேட்டையாடுற விலங்குகளுக்கு பயந்து தாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. அதாவது இது மாதிரி நாங்கள் நிறைய மான் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த ரோட்டில் இந்த மான் பார்த்தது கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுச்சு. கவுத்தி விட்டுருவாங்களாட்டிருக்கு. என்ன சவுண்ட் ஷோக்கு? இந்த லாரி வண்டியோட சவுண்டா? இறக்கி விட்டாரடி. இறக்கி விட்டா. இந்த மாதிரி ரோட்டில் வரும்போது தான் நம்ம வண்டியை நினச்சா நமக்கு பெருமையாக இருக்குது. என்ன பிளான்னே தெரியலையா? அவர் அங்கேருந்தே ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே வர்றாரு. இங்கே உள்ள ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்கல்ல, அது எந்த பக்கம்? இதெல்லாம் கொஞ்சம் இந்த சிமெண்ட் மாதிரி கொட்டி விட்டுருப்பாங்களாட்டுமே. நீதானா? அதே டீம் தான். எதுக்கு வராங்களா ஜீப்பு? எதுக்கு வந்தாங்கன்னு தெரில. ஆனால் ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. இனிமேல் யானை யாரையாவது மிதிச்சிருக்குமா? ஃபேமிலியோடு இந்த த்ரில்லிங்கான ரோட்டில் போகிறது நல்லா இருக்குல்ல. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகிறது அது ஒரு சந்தோஷம். இருந்தாலும் ஃபேமிலியோட போகிறதுங்கிறப்ப எப்போவுமே இந்த ட்ரிப்புனா போர் அடிக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட் ட்ரிப்பு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது அந்த எக்ஸைட்மெண்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு. ஏமே இன்னைக்கு படையப்பா ஒரு வேளை சிக்கிடுமா நம்மக்கிட்ட? இல்லை நம்ம படையப்பா கிட்ட சிக்கிடுவோமா? அந்த ரோட்டுக்கு ஓரத்தில் வர்றது அப்படின்னா வந்து மானாக தான் இருக்கும். அதுகளை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுன்னா அதுதான் ப்ரெடேட்டராக இருக்கும்ல. வேறு மரத்துக்கு மேலேயும் இந்த சிறுத்தையெல்லாம் படுத்துருக்குண்டா. ஏதோ உடைக்கிற சவுண்டு கேட்டு போய் பார்க்கலாமா? முன்னாடி வண்டி வருதா? இங்கே நிற்கிது பாரு பைசன். இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ்,
அதான் சவுண்டு கேட்குன்னு சொன்னேன்ல. ஓடுது, உள்ளே ஓடுது. நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக கவனிச்சுக்கிட்டே போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அனிமல் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். இது பைசனா இல்லை குதிரையா? பைசன் தானே. ஓடிடுச்சு. அது நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு நம்மளை. நம்ம சைடில் ஒரு பைசன் பார்த்தோங்க. பைசன் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் பார்க்கல, ஏதோ சவுண்டு கேட்டுச்சு உடைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா கவனித்து பார்த்தேன். ஒரு பைசன் மறைமுகமாக நின்றுட்டு இருந்துச்சு. அந்த டைமிங் ஆக ஆக எல்லாமே வெளியில் வந்துருண்டா. தனியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. உள்ளே இருக்கும். இது மட்டும் வெளியில் வந்து லைட்டாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் வந்து இந்த ரோடு இவ்வளோ கிளியரெலாம் இருக்காதுங்க. இப்போ வந்து கிளியர் பண்ணி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு மூணாரில் இன்றைக்கி கரடி ஸ்பாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே. என்ன மூணாறு இந்த வால்பாறை எல்லாமே ஒரே சரௌண்டிங் தான். சிறுத்தை இருக்குது. ஆனால் மூணாரில் இந்த ஹோட்டலு குடியிருப்பு எல்லாமே அதிகம். அதுவும் இல்லாமல் அங்கே அது கம்மி. வால்பாறையில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதனால் எல்லாம் அங்கே ஓடிட்டாங்க. ஆனால் மூணாறுலையும் இருக்குது. என் பையன் பாருங்கள், நைட்டு வந்து டைம் வந்து 1:30 ஆயிடுச்சு. கரெக்டாக 1:34. இன்னும் தூங்காமல் அனிமல்ஸ் பார்த்துக்கிட்டே வர்றேன். அவனுக்கு வயது 3:30. 2 மணி ஆகுது. 2 மணி ஆயிடுச்சா? 5 மணிக்கு போயிடலாம். போயிடலாம். 5 மணிக்கு போயிடலாம். நான் எப்போவுமே மூணாறு போனோம்னா இந்த மாதிரி தான் பொறுமையாக தான் போவோம். மூணாரில் படையப்பான்னு ஒரு யானை இருக்குடா, தெரியுமில்ல? படையப்பான்னு ஒரு யானை இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். வால்பாறையிலலாம் நாய் பார்க்கறதே கஷ்டம். போகிற சிறுத்தை தூக்கிட்டு போயிடும். வீட்டுக்கே வந்து தூக்கிட்டு போயிட்டா. நாயை கூண்டு போட்டு தான் வளர்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அதாவது என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி தூங்கினோம். சரி, ஒரு மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஆனகுளம் போகலாம். ஏன்னா அந்த 3-4 மணிக்கு தான் வந்து ஆனகுளத்தில் வந்து யானை அந்த தண்ணி குடிக்க வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அந்த டைமுக்கு போகலாம் அப்படின்ட்டு சரி ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு அந்த இடத்துல நிப்பாட்டியிருந்தோம். தூங்கிட்டேன். ஆனால் வண்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சுங்க. அது நாங்கள் கவனிக்கலை. வந்து ப்ளோயர் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு, ஏசி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால் வண்டியோட பேட்ரி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. எங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் அந்த லோக்கல் பீப்புள்ஸ்ட்டை சொல்லி மெக்கானிக் வர சொல்லி அதுக்கப்புறம் தாங்க வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மூணாரே வந்தோம். அதனால் ஆனகுளத்துக்கு போக முடியல. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணார் போயிட்டு நமக்கு தேவையான க்ரோசரிஸ், சிக்கன் அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அதே லட்சுமி எஸ்டேட் வழியாக வந்து உள்ளே போய் ஒரு பயங்கரமான யூனிக்கான ஒரு லொக்கேஷனில் வந்து சமைச்சு சாப்பிட்டேங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து லைஃப் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டேன். இது அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இது வந்து கொஞ்சம் எடிட் பண்ண முடியல, ஃபைல் கொஞ்சம் கரெக்ட் பண்ணதுனால எடிட் பண்ண முடியல. இது வந்து 2வது வீடியோ வரும். அது வந்து மொதல் வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு நல்ல வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களோட சேனலுக்கு கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ வரப்போகுது. அது வந்து அடுத்த வாரம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.